வெல்கம் பிளண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளண்டர்ல எப்படி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல எப்படி டெக்ஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அனிமேட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி அது லைட் பண்ணி ரெண்டர் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Shift A பிரஸ் பண்ணுங்க, ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்றேன், R பிரஸ் பண்ணி X பிரஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது தமிழ் டெக்ஸ்டா மாத்தணும். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபாண்ட்ல உங்களோட தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டேம் தமிழ் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால டேம் தமிழ் அப்படிங்கிற ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபாண்ட் கொடுத்து நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட வெப் ப்ரௌசர்ல போயிட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் co.in அப்படிங்கிற சைட்ல போயிட்டு யூனிகோட் டு டேம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிங்கன்னா டைப் பண்றேன் தங்கிலீஷ்ல வாழ்க தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கன்வெர்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl C இதை காப்பி பண்ணி பிளெண்டர்ல டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோட் வந்துட்டு அதை டெலிட் பண்ணிட்டு Ctrl V கொடுக்குறேன். எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த டெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணிக்கிறேன். எப்படி பொசிஷன் பண்றேன் அப்படின்னா Shift D போட்டு டூப்ளிகேட் போட்டு கீழே மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல டேப் பிரஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் இப்படியும், செகண்ட் டெக்ஸ்ட்ல டேப் பிரஸ் பண்ணி தமிழ்ங்கிற ஃபாண்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன். அது வச்சு இதை கொஞ்சம் பெருசாக கூட நான் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட் எனக்கு பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்டைலைஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஜியோமெட்ரி டேப் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரூஷன் கொடுக்குறேன். நல்ல ஒரு அனிமேஷன் வரதுக்காக நல்லா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு டெப்த் கொடுக்கலாம். ஸோ ப்ரொஃபைலில் போயிட்டு 0.004 கொடுக்குறேன். ஓகே, நல்லாவே இருக்கு. இந்த டெப்த் எனக்கு ஓகே. இதே மாதிரி கீழே இருக்க டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ண போறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ் கொடுங்க. அதே மாதிரி மேலே இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ் கொடுக்குறேன். கன்வெர்ட் ஆயிடுச்சு மெஷ்ஷா. ஃப்ரண்ட் வியூல போயிட்டு Z பிரஸ் பண்ணி வயர் ஃப்ரேம் மோட் போயிருக்கேன். டேப் பிரஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் எதையும் நான் செப்பரேட் பண்றேன். இப்போ அப்படி செலக்ட் பண்ணிட்டு P பிரஸ் பண்ணி செப்பரேட் பை செலக்ஷன் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஒன்னொன்னு நான் செலக்ட் பண்றேன். டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு P பிரஸ் பண்ணி செப்பரேட் பை செலக்ஷன். செலக்ட் பண்ண பார்ட் செலக்ட் பண்ணுங்க. P பிரஸ் பண்ணி செப்பரேட் பை செலக்ஷன். இப்போ இது தனியா வந்துருச்சு. அதே மாதிரி தமிழ் டேப் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு P பிரஸ் பண்ணி செப்பரேட் பை செலக்ஷன். டேப் பிரஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு P பிரஸ் பண்ணி செப்பரேட் பை செலக்ஷன். இது தனியா இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜியோமெட்ரின்னு கொடுத்துருங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் ஒன்னொன்னு அதோட சென்டர்ல இருக்கும். அதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்ல நான் ரீநேம் பண்ற அவுட்லைனர்ல போயிட்டு இங்க பாருங்க வான் இருக்கு. அதை அவுட்லைனர்ல போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி வா அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த துணைக்கால் இருக்கு பாத்தீங்களா, இதையும் நான் என்ன பண்றேன், துணைக்கால்னு போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இழ். ஸோ டெக்ஸ்ட் தனியாக இருக்கு. இப்போ நான் எல்லா டெக்ஸ்ட்டும் ஹைட் பண்ணுறேன். அவுட்லைனில் இங்கே பாருங்க வா தவிர மற்ற எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணுறேன். ஓகே, எல்லாத்தையும் ஹைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் இருக்கு. இதை தான் நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறோம். இது அனிமேட் பண்ணிட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை மற்ற இது காப்பி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நான் அனிமேட் பண்ணுறது எப்படி பண்ண போகிறேன்னா வேவ் மாடிஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். இதில் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் மாடிஃபயர் பேனலில் போயிட்டு ஆட் மாடிஃபயர் டிஃபார்ம் வேவ் மாடிஃபயர் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்க எனக்கு கொடுத்துருக்கேன். இங்கே நான் கொடுத்தப்ப எனக்கு இங்கே பாருங்க என்ன ஆச்சு, இந்த டெக்ஸ்ட் எனக்கு டோட்டலாக டிஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா அது அனிமேட் ஆகும். இந்த மாதிரி அனிமேட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வரக்கூடாது. ஒரு மாதிரி அந்த மீன் போற மாதிரி ஒரு அனிமேஷன் வேணும். ரெண்டாவது இந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் எங்கேயுமே எனக்கு பிரேக் ஆகக்கூடாது டெக்ஸ்ட். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீமெஷ்னு ஒரு மாடிஃபயர் இருக்கு. ஆட் மாடிஃபயர்ல போயிட்டு ஜென்ரேட் ரீமெஷ் மாடிஃபயர் கொடுங்க. இப்போ எனக்கு ரீமெஷ் மாடிஃபயர் என்ன பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு ஃபேஸஸ் ஆட் பண்ணி அந்த மெஷ்ஷை ரீக்ரியேட் பண்ணும். அதுதான் ரீமெஷ்னு பேர். இப்போ இந்த ரீமெஷ் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாருங்க வாக்ஸல்ல இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். ஸ்மூத் ஷேடிங் மட்டும் ஆன் பண்ணிட்டு 0.002 இந்த டெக்ஸ்ட் பாருங்க நான் ரீமெஷ் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வருது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாடிஃபயரோட அரேஞ்ச்மெண்ட். இந்த வேவ் மாடிஃபயர் மேலேயும் இது கீழே இருக்கிறதுனால இந்த ரீமெஷ் மாடிஃபயர் தூக்கி அப்படி மேலே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க எனக்கு அந்த டெக்ஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த வேவ் கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இந்த 0.002 கொடுத்துருக்கேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நம்ம ரீமெஷ் சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றப்போ நம்ம சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், 0.002 வேல்யூல எனக்கு இங்கே ஸ்மூத்னஸ் இல்லை. ஆனால் இதுவே நான் 0.001 கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கும். இங்கே பாருங்க ஸ்மூத் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும் சிஸ்டம். அதுக்காக என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணும்போது 0.004 இல்லை 5 வச்சு ஒர்க் பண்ணிட்டு அவுட்புட் எடுக்கும்போது நம்ம இந்த வேல்யூ மறக்காம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 0.001 வச்சு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வேவ் மாடிஃபயர் இப்போ நான் ஆன் பண்றேன், ப்ளே பண்றேன். இப்போ எனக்கு மெஷ் வந்துருச்சு. மெஷ் எனக்கு டிஃபார்ம் ஆகல. இங்க ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு, பின்னாடி எனக்கு நல்லா இருக்கு, சைட்லயும் எனக்கு ஓகே. ஆனா எனக்கு இந்த வேவ் ஃபார்ம் எனக்கு வேணுங்கிற மாதிரி மாத்தணும். இந்த வேவ் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க XY ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்சிஸ் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல அப்படின்னா எனக்கு இந்த அனிமேஷன் வந்துரும். R பிரஸ் பண்ணி Y ஆக்சிஸ்ல -90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்றேன். Ctrl A பிரஸ் பண்ணி ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். வேவ் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா எனக்கு பாருங்க. சோ எனக்கு அந்த நம்மளோட அனிமேஷன் ஓரளவுக்கு வந்திருக்கு. அதை கரெக்ட் பண்ணணும். இது R பிரஸ் பண்ணி Y ஆக்சிஸ்ல 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஆக்சிஸ் அந்த அனிமேஷன் வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல இப்படி ஷார்ப்பா போயிட்டு வர பாருங்க. அது எனக்கு ஸ்மூத்தா வரணும் அப்படின்னா வேவ் மாடிஃபயரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ் நான் ஆஃப் பண்ணி பார்க்கறேன். X ஆக்சிஸ் நான் ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எனக்கு ஸ்மூத்தா ப்ளே ஆகுதா? இவ்வளவுதான் இந்த அனிமேஷன். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போயிட்டு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் ஆன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வாழ்க துணைக்கால் இழு க 3 ஆன் பண்ணிட்டு இந்த துணைக்காலுக்கு என்ன பண்றேன், இது செலக்ட் பண்ணி ஏற்கனவே கிரியேட் பண்ண
வா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபயர்ஸில் பாருங்க ரீமெஷ் மாடிஃபயரை போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பி டு செலக்டட் கொடுத்துருங்க. வேவ் மாடிஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பி டு செலக்டட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் -90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 390 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். இதில் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த துணைக்காலை செலக்ட் பண்ணிட்டு ரீமெஷ் மாடிஃபயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பி டு செலக்டட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேவ் எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பி டு செலக்டட் கொடுக்குறேன். திருப்பி ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் -90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டு இதில் செலக்ட் பண்ணி ரீமெஷ் மாடிஃபயரில் போயிட்டு காப்பி டு செலக்டட் கொடுக்குறேன். வேவ் மாடிஃபயரில் போயிட்டு காப்பி டு செலக்டட் கொடுக்குறேன். ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் -90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரொட்டேஷன் ஆக்சிஸ் மட்டும் 0 பண்ணுறேன். இப்போ ஆர் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். பாருங்க எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த வா மட்டும் ஏன் கீழே போயிடுச்சு, இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி டிப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த அனிமேஷனுக்கு எனக்கு ப்ளே ஆகும். இதே மாதிரி தான் தமிழ் டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரே டைமிங்கில் அனிமேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இப்படியாக நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒவ்வொரு லெட்டரும் டெக்ஸ்ட்டில் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு டைமிங்கில் அனிமேட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு வேவ் மாடிஃபயரோட ப்ராப்பர்ட்டிஸில் வாங்க, இங்கே டைம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் வந்து 0ல் இருக்கு. ஸோ இந்த ஆஃப்செட் வேல்யூ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த டைமிங்கை வந்து நான் ரீடைம் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்ட் துணைக்கால் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு டைமிங்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன் 0.4 கூட கொடுக்கலாம். அந்த இதில் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் 0.4 0.8 கொடுக்குறேன். கார் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டைமிங்கில் போயிட்டு 0.12 கொடுக்குறேன். ஓகே, இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த தமிழ் டெக்ஸ்ட்லாம் இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒரு டைமிங்கில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது ஒரு டைமிங், இது ஒரு டைமிங், இது ஒரு டைமிங்கில் போகும். இதே மாதிரி தான் அந்த தமிழ் டெக்ஸ்ட்டை ஆன் பண்ணுறேன் நான். தாவை செலக்ட் பண்ணி இதை வந்து -0.4 வச்சுக்கலாம். இதை செலக்ட் பண்ணி -0.8 வச்சுக்கலாம். இதை செலக்ட் பண்ணி -0.12 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றும் ஒரு டைமிங்கில் எனக்கு ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு அனிமேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இது ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி மெஷ் பிளேன் போட்டுட்டு இந்த பிளேன் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எட்ஜ் மோடில் போயிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸில் மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அப்புறம் இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து இதை நான் கொஞ்சம் பெவல் பண்ணுறேன். பெவல் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணால் எனக்கு செக்மெண்ட்ஸ் ஆட் ஆகும். அதுக்காக நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி நான் ஒரு கேமரா கிரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆல்ட் 0 கொடுத்து கேமரா வியூவில் போயிட்டு என் ப்ரெஸ் பண்ணி நான் கேமராவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சைடில் வியூ டேப்ல போயிட்டு கேமரா டு வியூன்னு இருக்கு பாருங்க. இதை நான் கிளிக் போட்டு இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி வேணுமோ. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கொயர் சைஸில் நான் ரெண்டர் பண்ணலான்னு இருக்கேன் சோஷியல் மீடியாக்காக. அதுக்காக என்ன பண்ணுறேன், இதை 2000 × 2000 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என் ப்ரெஸ் பண்ணிட்டு அது டேபை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா பொசிஷன் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. ஸோ இப்போ என் ப்ரெஸ் பண்ணி கேமரா டு வியூ எடுத்துறேன். ஸோ கேமரா செட் பண்ணியாச்சு. இப்போ இசட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் வியூ கொடுக்குறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் டெக்ஸ்சர் இல்லை, ஷேடர் இல்லை, லைட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டிங் கொடுக்கலாம். நான் எப்பயும் கொடுக்குற மாதிரி வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கலரை கிளிக் பண்ணி என்விரான்மென்ட் டெக்ஸ்சர் கொடுத்து ஒரு HDRI மேப் நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து நான் எந்த மாதிரி HDRI மேப் கொடுத்துருந்தேன்னா இந்த மாதிரி கொடுத்தா எப்படி இருக்கு, சாஃப்டாக ஷேடோ இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த HDRI மேப் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் என்ன செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் எனக்கு வந்து கலர் ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு கிரேடியண்ட்டாக தெரியணும். இப்போ மேலே ஒரு கலர் அப்படியே கீழே வரும்போதே அப்படியே சாஃப்டாக ஃபெதர் ஆகி ஒரு டார்க் கலர் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுறேன், எடிட்டர் வியூ டைப்பில் போயிட்டு ஷேடர் எடிட்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரின்சிபல் BSDF செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் மேப்பிங்கோட கனெக்ட் ஆகும். இல்லை இமேஜ் டெக்ஸ்சர் நான் டெலிட் பண்ணிட்டு ஷிஃப்ட் A ப்ரெஸ் பண்ணி கலர் ரேம்ப் நோடு ஆட் பண்ணுறேன். இதோட நான் இந்த பேஸ் கலரோட கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் A ப்ரெஸ் பண்ணி செப்பரேட் XYZ அப்படிங்கிற நோட் ஆட் பண்ணுறேன். கலர் ரேம்ப்ஸ் பற்றி நான் டீட்டெயிலான ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். 2-3 ஷார்ட்ஸ் இருக்கு. எப்படி நிறைய மல்டிபிள் கலர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த செப்பரேட் XYZ என்ன, எப்படி கலரை ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் இப்போதைக்கு நான் Z ஆக்சிஸ் எடுத்து இதோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த மேப்பிங் நோட வெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நான் கலர் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். கலர் ரேம்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஒயிட் கலரிங் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ இங்கே வேரியேஷன் தெரியல பார்த்தீங்களா, அது காரணம் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து மெட்டீரியல் ப்ரிவியூ போட்டு போயிடுறேன். ஸோ எனக்கு வேரியேஷன் தெரியறதுக்கு இந்த டெக்ஸ்சர் கோஆர்டினேட் பாருங்க, யூவிலேருந்து வெக்டார் கனெக்ட் இருக்குது. இதை எடுத்து நான் ஆப்ஜெக்ட் எடுத்து வெக்டாரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு வேரியேஷன் தெரியுது பாருங்க, மேலே பர்பிளும் கீழே ப்ளூவும் இருக்குது. ஓகே, இப்போ நான் பிங்க்கும் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு கிரேடியன்ட் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த கிரேடியன்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே போய் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி கிரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெட்டீரியல் ப்ரிவியூ மோட் போனால் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கிரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு கீழே இறங்கி வரும். இப்படி இந்த இது நான் ஷார்ப்பாக வேணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இது அப்படி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் கலர்ஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டெக்ஸ்டோட கலர்ஸ். ஸோ ஒரு டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு வா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பாருங்க பேஸ் கலர் பர்பிள். ஓகே, நான் பர்பிளே கொடுக்குறேன். ஸோ மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இது கொடுத்துட்டு இதே கலர் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் லைட்டாக ஒரு மெட்டாலிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக எனக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஃப்ளெக்டிவாக இருக்கும் அந்த இடத்துல.
ஸோ இந்த எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக அந்த வாட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லிங்க் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதில் லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுத்தனா எனக்கு இது எல்லா மெட்டீரியலும் கனெக்ட் ஆகிடும். எனக்கு இப்போ அதே மாதிரி தமிழ் டெக்ஸ்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இந்த வாட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் கொடுத்து லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த தமிழோட கலரை மட்டும் நான் மாற்றலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் பக்கத்தில் சின்ன ஐகான் இருக்கு பாருங்க, இது வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணோடனே கிளிக் பண்ணா கூட எனக்கு இன்னொரு மெட்டீரியல் புதுசாக கிரியேட் ஆகிடும். இதில் போய்ட்டு என்ன பண்ணுறது, இது செகண்ட் மெட்டீரியல் செகண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்டோட கலர் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் மெட்டீரியல் டெக்ஸ்டோட கலரை ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வைக்கிறேன். வச்சுட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கடைசியாக அந்த தாட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணி லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க டெக்ஸ்டிங் எனக்கு இங்கே வந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னோட ரெண்டர் பார்த்தீங்க, என்னோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட்லாம் பிளர் ஆகி ஒரு மாதிரி டெப்த் ஃபோக்கஸோட தெரிஞ்சிருக்கும். டெப்த் பிரிண்டருக்கு ஒரு டெப்த் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த டெப்த் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்க, எம்டி ஒரு பிளைன் ஆக்சஸ் கிரியேட் பண்ணுங்க. ஆக்சஸ் கிரியேட் பண்ணி பிளைன் ஆக்சஸை முன்னாடி கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆக்சஸ் என்ன கூட இப்படி பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்படி பிளேஸ் பண்ணிட்டு கேமராவை செலக்ட் பண்ணி சில கேமரா ப்ராப்பர்ட்டிஸில் டெப்த் ஆஃப் ஃபீல்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ல இந்த எம்டி இப்போ கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த எம்டி. இது ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நம்ம அவுட்லைனில் போயிட்டு ஃபோக்கஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேமரா வியூவில் போயிட்டு இப்போ நான் கொடுத்தனே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பாருங்க. இப்போ நான் வந்து அந்த எஃப் ஸ்டாப் வந்து ஃபுல் 0 பண்ணுறேன். ஃபுல்லாக எனக்கு பாருங்க கேமரா வியூவில் எனக்கு ஃபுல்லாக பிளர் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஃப் ஸ்டாப் நான் என்ன பண்ணுறேன், 0.1 வைக்கிறேன். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் கிளியராக தெரியணும் அப்படின்னா ஒரு 0.2 வச்சா எனக்கு கிளியராக தெரியும். 0.25 கூட வைக்கலாம். 0.2 தான் ரவுண்டாக தான் கொடுக்க முடியும், இண்டிஜர் இதில் கொடுக்க முடியாது உங்களுக்கு பாயிண்ட்டில். ஸோ 0.25 கொடுத்துருக்கு, 0.2 கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் எனக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகி எனக்கு ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்ரவுண்ட் டெக்ஸ்ட் நல்லா தெரியும். இப்போ ஒரே ஒரு ஃப்ரேம் ரெண்டர் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி ரீமெஷில் போயிட்டு கிளியராக இருக்கிறதுக்காக 0.001 கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் எனக்கு ஷார்ப்பாகவும் கிளியராகவும் வரும் இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா வரும் பாருங்கள், வந்துருச்சு. ஸோ இப்போது எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணி அதே மாதிரி 0.001 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு ஷார்ப்பாக கிரியேட் ஆகிடுச்சு எல்லாமே எனக்கு. இது ரெண்டரில் இப்போ ஃபஸ்ட் நம்ம ரெண்டர் பண்ணதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி சீக்வன்ஸ் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டர் செட்டிங்ஸில் போயிட்டு சைக்கிள்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டிவைஸ் ஜிபி கம்ப்யூட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே கீழே கலர் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டல்லாக இருந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ரெண்டர் சாம்பிள்ஸில் 10 இருக்குது. இதை நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். ரெண்டர் செட்டிங்ஸ்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் யூடியூப்பில். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எப்படி ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணுறது, என்ன செட்டிங்ஸ் வச்சா ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டர் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ரெசல்யூஷன் செட் பண்ணிவிட்டேன். ஃப்ரேம்ஸ் வந்து 250 ஃப்ரேம்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் மட்டும் எங்கே சேவ் பண்ணுங்கிற அவுட்புட் லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். ஒரு நேம் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃப்ரேம்ஸை வந்து நான் ரெண்டர் போடுறேன். இப்போ நான் வந்து ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டராக ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னோட ரெண்டர் அவுட்புட், ஃபைனல் ரெண்டர் அவுட்புட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1.5 hours ஆச்சு ரெண்டர் ஆகி முடியறதுக்கு. நீங்கள் இந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அது ரீமேஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது உங்கள் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து எவ்வளோ வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல டியூட்டோரியலோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.